5 வயசுல ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லுவீங்க. 12 வயசுல வெறுப்பேத்தாதம்மா சும்மா இருங்கம்மான்னு சொல்லுவீங்க. அதே 16 வயசுல எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க. அதே 18 வயசுல இந்த வீட்டை விட்டு போனாதான் நிம்மதின்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி போனதுக்கு அப்புறம் 25 வயசுல அம்மா நீ சொன்னதெல்லாம் கரெக்டுமா அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே 30 வயசுல ஒரு வாட்டி அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு ஏங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்புறம் 40 வயசுல அம்மா இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் ஸ்டார்ட் ஆகும். அதே 60 வயசுல அம்மா குரலை ஒரு தடவை கேட்டுருவோமாங்கிற ஒரு தவிப்பு ஆரம்பிக்கும். உங்க அம்மா கூட உங்க ரிலேஷன்ஷிப் ரெக்ரெட்ஸோட மட்டும் இருக்கக்கூடாதுன்னா 5 வயசுல ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லுவீங்க. 12 வயசுல வெறுப்பேத்தாதம்மா சும்மா இருங்கம்மான்னு சொல்லுவீங்க. அதே 16 வயசுல எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க. அதே 18 வயசுல இந்த வீட்டை விட்டு போனாதான் நிம்மதின்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி போனதுக்கு அப்புறம் 25 வயசுல அம்மா நீ சொன்னதெல்லாம் கரெக்டுமா அப்படின்னு